இன்னைக்கு கூட நான் என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ப்ரெட்டை வச்சு ப்ரெட் பக்கோடா பண்ணலாம் வாங்க. இப்போது அதுக்கு நான் 3 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை பிச்சு போட்டுக்கலாம். இப்போ அதில் மில்க்கு வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போது இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சால்ட்டு, கரம் மசாலா, அப்புறமா இது கூட சிக்கன் 65 மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது நம்ம கேஸ் ஆன் பண்ணி குட்டி பேன் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் பக்கோடா வேணுமோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டு இப்போ அதுக்கு மேலே ஆனியன் தூவினா நம்மளோட ப்ரெட் பக்கோடா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.